அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு எளிய வழிபாட்டு முறையும் கனி காணுதலுக்கு தாம்பூலம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே உங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. பூஜை பொருட்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பூலம் எப்படி ரெடி பண்ணுறது, கனி காணுதலுக்கான தாம்பூலம் எப்படி ரெடி பண்ணுறதுனா, முக்கணிகள் மா, பலா, வாழை 3 பழம் முக்கியமாக வைங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி ஒன்று வைங்க. கண்ணாடிக்கு பூவும் பொட்டும் கண்டிப்பாக வச்சுருங்க. வச்சுட்டு மங்கள பொருட்கள் வைங்க. மங்கள பொருட்கள் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற பணம், காயினோ பணமாவோ இருந்துச்சுன்னா அதை வைங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற தங்கம், என்ன தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தை வச்சுக்கோங்க. தங்கம் இல்லாத பட்சத்துக்கு உப்பு வச்சுக்கோங்க. உப்பு தங்கத்துக்கு இணையான ஒரு மங்களப்பொருள். உப்பு வச்சுக்கலாம். முக்கியமாக பூக்கள் என்ன பூக்கள், மஞ்சள் கலர் பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வைங்க. சரக்குன்றை பூ கிடச்சிச்சின்னா அது வைங்க, அது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மஞ்சள் அரளி இருக்கலாம், அது வைங்க. மஞ்சள் பூக்கள் வச்சு நீங்கள் கனி காணுதலுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த கனி காணுதல் தாம்பூலத்தை பார்த்துட்டு, கண்ணாடியை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக போய் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் ரெடி பண்ணுங்கள். என்ன நெய்வேத்தியம் உங்களால் ரெடி பண்ண முடியுதோ அந்த நெய்வேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டிட்டு நீங்கள் அன்னைக்கு விரதமாக இருக்கணும்னா ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுங்க. முக்கியமாக அன்னைக்கு சாப்பாட்டில் அறுசுவை உணவாக சேர்த்துக்கோங்க. அறுசுவை சாப்பாடும் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், ஒரு பாயசம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வேப்பம் பூ கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் அன்னைக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அது ரசமாவோ இல்லை ஏதாச்சும் வச்சு வேப்பம் பூ வச்சு அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ரசம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அறுசுவையும் சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து அன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிங்க. பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. சிவன் ஆலயம் அல்லது பெருமாளோட ஆலயம், முருகனோட ஆலயம், எந்த கோவிலாக இருந்தாலும் போய் உங்கள் குடும்பத்தோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை அறுசுவை உணவை சமைச்சு விரதம் பண்ணலாம். இந்த வருடம் விசுவாவசு வருடம் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய சிவபெருமானை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.